ஹரே கிருஷ்ணா. ஸோ கர்க சம்மிதை 2வது ஸ்கந்தம் பிருந்தாவன காண்டத்துல நம்ம அத்தியாயம் 5 பார்க்க போறோம். இது வந்து பகாசுரன், ஸோ அவனுடைய மோட்சம் அதை பற்றி பார்க்க போறோம். நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, பலராமரும் நிறைய கோபபாலகர்கள் எல்லாரோட கன்றுகளோட எல்லாரும் வந்து அப்படியே யமுனா நதி கரையில பகவான் கிருஷ்ணர் முன்னாடி பின்னாடி பின்னாடி இவங்கெல்லாம் அப்படியே எல்லாரும், ஏன்னா கிருஷ்ணர் வந்து அழகா புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கார். ஸோ அந்த வாசிப்பை கேட்டுண்டே அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே முன்னாடி முன்னாடி அப்படியே அவங்களே மறந்து அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறது எங்க போச்சு? ஏன்னா பாருங்க எப்படி அவங்க நண்பர்களோட கிருஷ்ணர் வந்து விளையாடிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ கன்றுகளை மேய விட்டுட்டு இவங்க இப்படிதான் விளையாடிட்டு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடம் பிருந்தாவனம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான், ரொம்ப பசுமையாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து அப்படியே புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் அப்படியே பின்னாடி மயங்கி போய் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல ஏன்னா கோப பாலகர்கள் எல்லாரும் வந்து அப்படியே, ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கிருஷ்ணர் தான் பிரதானம், அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியவே தெரியாது. திடீர்னுட்டு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு வெள்ளையா ரொம்ப ஹைட்டா பாருங்க, இப்படிதான் விளையாடி சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல வெள்ளையா ரொம்ப பெருசா ஒரு மலை அளவுக்கு ஏதோ ஒண்ணு வந்து நிக்குது. அவங்க என்னதுன்னு அவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியல, ஏன்னா அவ்வளவு பெருசா ரொம்ப ஹியூஜ் சைஸா இருக்கு. அவங்க பாக்குறாங்க, என்னடா அது இவ்வளவு பெரிய மலை எப்படி இங்க வந்துச்சு, அதுவும் வெள்ளை மலையா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. அது அப்படியே அதனுடைய அழகால பேன் திறக்குது பாருங்க, அதனுடைய அந்த கர்ஜனை இருக்கு இல்லையா, அது அப்படியே இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லா கோப பாலகர்களும் அப்படியே பயந்து ஓடிடுறாங்க, பின்னாடி அப்படியே ஓடுறாங்க பயந்துகிட்டு. ஸோ டக்குன்னு தன்னுடைய அழகால என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை லபக்குன்னு முழுங்கிடுச்சு. அதாவது இந்த கொக்கு என்ன பண்ணும், ஏதாவது பிடிச்சோம் லபக்குன்னு முழுங்கும் இல்லையா, ஸோ அது போல லபக்குன்னு எடுத்து பகவான் வந்து முழுங்கிடுச்சு அது. அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ கிருஷ்ணரை இப்படி முழுங்கிடுச்சு அப்படின்னுட்டு எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கிருஷ்ணர் இல்லாம எப்படி நம்ம போகிறது, ஐயோ கிருஷ்ணா 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 இப்படி போயாச்சே அப்படின்னுட்டு எல்லா குழந்தைங்களும் அப்படியே அழறாங்க, தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ தேவர்கள் எல்லாம் ஆகாசிலிருந்து இதை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பயமாயிடுச்சு, ஏன்னா சாக்ஷாத் பகவான் இல்ல, ஐயோ நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பயந்து அழுதுட்டு இருக்காங்க, நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து போடுறார், வஜ்ராயுதத்தை விடுறார். ஓகே, யார் மேல? இந்த பகாசுரன் மேல. அப்படி வஜ்ராயுதம் விழுந்தும் அந்த பகாசுரன் வந்து தப்புன்னு கீழே விழுந்தான். அவ்வளவுதான், அப்படி எழுந்திருச்சு அப்படியே உடம்ப ஒரு உதறிட்டு திரும்ப எழுந்திருச்சு நின்னுட்டானா. இந்திரனுக்கு என்னடா இது, நம்ம வஜ்ராயுதம் போட்டோம், வஜ்ராயுதம் போட்டே இந்த இவ்வளவு பெரிய கொக்குக்கு ஒண்ணுமே ஆகல, பகாசுரன் ஒண்ணுமே ஆகலையே அப்படி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உடனே பிரம்மா என்ன பண்றாரு, ஐயோ எனக்கு கிருஷ்ணரை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு, பிரம்மதண்டம், அந்த பிரம்மாஸ்திரம்னு சொல்வா இல்லையா, ஸோ அந்த பிரம்ம தண்டத்தை விடுறார். அவ்வளவுதான், நேர கொக்கு மேல போய் விழருது, அந்த பகாசுரன் மேல போய் விழருது. அப்படியே அந்த பிரம்மாசுரம் விழுந்த உடனே அப்படியே வந்து அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டான். அந்த பகாசுரம் அவ்வளவு பெரிய கொக்கு இந்த பக்கம் கீழே விழுந்துருச்சு. விழுந்துட்டு அப்படியே மூர்ச்சையாகி ஒரு 2 மினிட்ஸ்ல திரும்ப எழுந்து அப்படியே உடம்ப உதறிண்டு அப்பா நல்லா அப்படியே கொட்டாய் விட்டு அப்படியே நிக்குதான். அவனுக்கு மரணம் ஏற்படல, வெரி ஸ்ட்ராங்கா நிக்கிறான், ரொம்ப பலசாலியா நிக்கிறான், திரும்ப பலசாலி நின்று அப்படியே கர்ஜிக்கிறான். அவன் பாக்குறாரு. உடனே முக்கண்ணன் நம்மளுடைய சிவா வந்தாச்சங்க. ஆஹா, என்னுடைய சுவாமியை நீ விழுங்கிட்டியா, விடுறனா பார் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னோட திரிசூலத்தை எடுத்து விடுறார்.
திரிசூலத்தால அவனுடைய ஒரு இறக்கை கீழ் விழுந்துருது, அவ்வளவுதான். மத்தபடி அவன் அதே போலதான் ஆஹான்னு சிரிச்சுட்டு இருக்கான். ஏய் நீ என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் பாட்டியும் ஆஹான்னு சிரிச்சுட்டு இருக்கான். உடனே வாயு தேவன் ஏன்னா எல்லா தேவர்களும் ஆகாசம் நின்னுண்டு இதை பார்த்துட்டு தான் இருக்கா இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய ஆயுதத்தை வந்து போட்டுட்டு இருக்கா. இப்ப வாயு தேவன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வாயாஸ்திரம் விடுறாரு. அவ ஆக்சுவலா அதாவது காத்துல அப்படியே சுழண்டு ஏதாவது ஒண்ணு ஆகும்னுட்டு. ஆனா இவன் மேல பட்ட ஜஸ்ட் ஒரு 2 அடி மேல தூக்கிச்சு, அவ்வளவுதான். பொடக்குன்னு திரும்ப கீழே இறங்கிட்டான். ஒண்ணுமே ஆகல அவனுக்கு. பாக்குறாங்க, என்னாச்சு? நம்ம அஸ்திரம் ஏன் யூஸ் ஆகல அப்படின்னு அவரும் யோசிக்கிறார். அடுத்தது யமதர்மராஜன் பாக்குறாரா, நீ எல்லாரும் இருந்து தப்பிச்சுடுறான். ஆனா என்னுடைய யமதண்டம் நான் யார் மேல போடுறோம் அவெல்லாம் இறந்துடுவா. நான் போடுறேன் பார் அப்படின்னுட்டு யமதர்மராஜா என்ன பண்றாரு, யமதண்டத்தையே தூக்கி போடுறார். யமதண்டத்தை போட்ட உடனே அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பவும் அவன் என்ன பண்றானா, அஹஹான்னு சிரிக்கிறான். அந்த யமதண்டமே இவன் மேல போட்டு அது உடைஞ்சு போச்சு. பகாசுரன் பாக்குறான், எனக்கு ஒண்ணும் ஆகல, கடைசியில பாரு உன் தண்டம் தான் உடைஞ்சு போச்சு அப்படின்ட்டு நக்கலா சிரிக்கிறான். அந்த கொக்கு வந்து சிரிக்கிறது பாக்குறாரு சூரியன். அடடா நாமளாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு சூரிய தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய வில்லால 100 பானங்கள் விடுறாரு. யார் மேல? அந்த பகாசுரன் மேல. பகாசுரனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அதன் மேல ஏதோ ஐஸ் கொட்டின மாதிரி தான் அது ஃபீல் ஆச்சு. அப்படியே உடம்பு அப்படி ஒரு உதறிச்சு, ஒண்ணுமே ஆகல அதுக்கு. நெக்ஸ்ட் குபேரன் பாக்குறாரு, அடடா என்னடா பண்றது? சரி ஓகே, நம்மளுடைய ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு குபேரன் என்ன பண்றாரு, தன்னுடைய வாள், பெரிய அந்த ராஜாங்கெல்லாம் வச்சுட்டு இருப்பா இல்லையா, பெரிய வாள், அந்த வாளால தூக்கி போட்டு அந்த வெட்டுறான். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு இறகு வந்து வெட்டப்பட்டது. ஆனால் அவனுக்கு மரணம் ஏற்படல, ஒண்ணுமே ஆகல. நெக்ஸ்ட் என்னடா மரணமே ஏற்படலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். அவன் ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். உங்க யாரால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னுட்டு நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். உடனே சந்திரன் சோமன் வர்றார். அவர் என்ன பண்றார், கொக்கு மேல வந்து நெய்காஸ்திரம், ஓகேங்களா? ஸோ அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு உடஞ்சிரும், இறந்துருவா. ஸோ அந்த அஸ்திரத்தை விடுறார். அவனுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஹச்சுன்னு ஒரு தும்பல் தும்பிட்டும் கம்முனே இருக்கான். மற்றவன் மேல போட்டா என்ன ஆகும், அது சீத்தளம், அதாவது இந்த கோல்டு ஆகி ஐஸா ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சிருவா. பட் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஹச்சுன்னு ஒரு தும்பல் மட்டும் தும்பிட்டு ஹாயா நின்றுட்டு இருக்கான். என்னடா பண்றது அப்படி யோசிச்சுட்டு இருக்கார். உடனே அக்னி தேவன் வந்தார். நான் அக்னியாஸ்திரம் போடுறேன் அப்படின்னுட்டு அக்னியாஸ்திரம் போடுறார். ஒரு பக்கம் அப்படியே நெருப்பு எரிஞ்சு அடுப்பு சுக்குன்னு அணைஞ்சு போச்சு. அவனதும் யூஸே ஆகல. என்னடா இது அப்படின்ட்டு எல்லாருமே இப்படி பார்த்துட்டு இருக்கா. உடனே வருணதேவன் வரார். நான் வருணாஸ்திரம் விடுறேன் அப்படின்னுட்டு அந்த வருண பாஷம் போடுறார். ஒன்னும் யூஸே ஆகல. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுவும் இதெல்லாம் எல்லாருமே என்னடா அது, நம்ம எந்த அஸ்திரம் போட்டும் யூஸ் ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. வந்துச்சு கோபம் பாருங்க நம்ம பத்ரகாளிக்கு. வந்துட்டாங்க அந்த அம்மா. ஆஹா, எல்லாருடைய அஸ்திரம் பாழாகலாம், ஆனால் என்னுடைய அஸ்திரம் பாழாகாது அப்படின்ட்டு பத்ரகாளி என்ன பண்றாங்களாம், தன்னுடைய கதைய விட்டாங்க பாருங்க. கதையால நல்லா அந்த பகாசுரனுக்கு அடி விழுந்தது. அடி விழுந்த உடனே அவன் வந்து அன்கான்சியஸ் கீழே விழுந்துட்டான். ஜஸ்ட் 1 மினிட் தான். திரும்ப எழுந்திருச்சு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது அப்படின்னுட்டு பத்ரகாளி அப்படி யோசிக்கிறாங்க. என்னடா நம்ம இவ்வளவு பெருசு போட்டோம், ஒண்ணுமே ஆகலையே இவனுக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டி திரும்ப எழுந்திரிச்சு உட்காந்து எழுந்திரிச்சு நின்றுண்டு அப்படியே உடம்ப ஒரு குலுக்கு குலுக்கிட்டு அப்படியே உசுப்பிண்டு அவன் பாட்டியும் ஆஹான்னு சிரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அப்படியே மேகம் இடிக்கிறது போல அவனுடைய கர்ஜனை அப்படி இருக்கான், பயங்கரமாக இருக்கு. உடனே என்னடா பத்ரகாளியுடையதே ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு பாக்குறாரு. யாரு? நம்மளுடைய முருகர், ஸ்கந்தன். சோ தன்னுடைய ஆயுதமான வேல், அந்த வேலை என்ன சக்தி தானே, அந்த அம்மா வேலா இருக்கிற அந்த சக்திய அந்த வேலை வந்து தூக்கி போடுறாங்க. சோ அதை போட்டதுனால அந்த கொக்குடைய ஒரு கால் மட்டும் உடைஞ்சிருச்சு. கால் தான் உடைஞ்சது, மற்றபடி அவன் சாகவே இல்லை, ஒண்ணுமே ஆகல அதுக்கு மேல அவனுக்கு. அந்த அசுரனை
ரொம்ப கோவப்பட்டு என் காலை உடைச்சிட்டீங்களா அப்படின்னுட்டு அவனுக்கு பயங்கர கோபம் வந்து எல்லா தேவர்களையும், ஏன்னா அவனுடைய அழகு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இவனே ரொம்ப பெருசா ஒரு பெரிய மலை போல இருக்கான் இல்லையா? தன்னுடைய அந்த அழகால, அந்த பீக்குன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அழகால எல்லாரையும் தரத்தி தரத்தி குத்த ஆரம்பிக்கிறான். எல்லா தேவர்களும் எல்லாருமே ஓடியாச்சு. ஏன்னா இதுக்கு மேல, ஏன்னா ஆயுதமும் யூஸ் ஆகல. இவன் வந்து குத்தவும் குத்தின்னு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து அவன் வந்து ரொம்ப இடிய போல கர்ஜிச்சுன்னு வந்து குத்திட்டு இருக்கான். ஸோ அதனால தேவர்கள் எல்லாம் இவ்ளோ பேர் யாரெல்லாம் நின்னுட்டு இருந்தது? இந்திரன், அப்புறம் பிரம்மா, அப்புறம் வந்து யார் இருந்தது? முக்கணன் சிவன் இருந்தார். அதுக்கப்புறம் வாயு இருந்தார், யமன் இருந்தார், சூரிய தேவன் இருந்தார், அதுக்கப்புறம் குபேரன் இருந்தார், அப்புறம் சந்திரன் இருந்தார், அக்னி தேவன் இருந்தார், அப்புறம் வருணன், அப்புறம் 11 பத்ரகாளி, அடுத்தது 12 சண்முகம் முருகர். ஸோ இத்தனை 12 பேரும் ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓட ஆரம்பிச்சாச்சு. இந்த என்ன பண்றதுனே தெரியல. உடனே வந்து தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், அந்தணர்கள் எல்லாரும் வந்து, ஐயோ! அந்த நந்தகுமாரன், சாக்ஷாத் அந்த பகவான் நந்தருடைய மகனான அந்த கிருஷ்ணன் வந்து சீக்கிரம் நல்லா ஆகணும். அவரு அந்த பகாசுரனுடைய உடம்புல இருந்து சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இத முதல்லயே கிருஷ்ணர் பண்ணியிருக்கணும்ல. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம், இப்பதான் கிருஷ்ணர், "அப்பா எல்லாரும் என்ன கூப்பிட்டுட்டாங்கப்பா. எல்லாரும் எனக்காக பிரார்த்தனை பண்றாங்க." அப்படின்னுட்டு இப்பதான் கிருஷ்ணர் என்ன பண்றாராம், அவனுடைய தொண்டைக்குள்ளேயே தான் இருக்கார். இன்னும் உள்ள போகல. தொண்டைக்குள்ளேயே மாட்டின்னு இருக்கார். தன்னுடைய உருவத்தை பெருசாக்குறார். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தன்னுடைய உருவத்தை பெருசாக்குறார். இப்ப பாருங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணு அ தொண்டையில அடைச்சுண்டு முழுங்கவே முடியல அப்படின்னா, அப்படி அ வாக்குன்னா வாயில இருக்கிறது வெளிய வந்துடும் இல்லையா? வாமிட் எடுத்துருவா. ஸோ அதுபோல அந்த கொக்கு என்ன பண்ணிடுச்சா, என்னடா என்ன தொண்டையில இருந்துட்டு ஏதோ ஒண்ணு பெருசாயின்னு இருக்கு. என்ன நம்ம தப்பா ஏதாவது முழுங்கிட்டோமோ அப்படின்னுட்டு அப்படியே வெளிய துப்புறது. யார? கிருஷ்ணர வெளிய துப்பின்னு இருக்கான். ஸோ எல்லாரும் இப்படி பிரார்த்தனை பண்ணவே கிருஷ்ணர் வந்து தன்னுடைய உருவத்தை பெருசாக்க, கரெக்ட்டா அந்த கொக்கு அதுக்கு அன்கம்ஃபர்டபிள் ஆகி அத வந்து கிருஷ்ணர வந்து வெளிய துப்புறது. துப்பும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணா, அந்த 2 அலகையும் 2 பக்கமா பிடிச்சு கிழிச்சு அந்த அசுரன வந்து கொன்னுட்டார். அதாவது எப்படி வந்து ஆ யானை ஒரு மரத்த 2ஆ பிளந்துடுமோ, அதுபோல சுலபமாக ஒரு நிமிஷத்துல பிளந்தாச்சு. அந்த வாயில தானே இருக்கு. அந்த 2 அலகையும் பிடிச்சு 2ஆ கிழிச்சுட்டாரு அவரு. ஸோ இப்ப அந்த அசுரன் வந்து மரணம் அடைஞ்சுட்டான். யாரு? அந்த பகாசுரன் இறந்துட்டான். அவனுடைய அந்த ஆத்மா, அந்த ஜோதி இருக்குல்ல, நேரா கிருஷ்ணருக்குள்ள வந்து சேர்ந்துடுச்சாம். உடனே அங்க, ஏன்னா ஓடிப்போன தேவர்கள்லாம் திரும்ப ஒ எல்லாம் திரும்ப வந்தாச்சு. எல்லாரும் வந்து கிருஷ்ணர வந்து புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் பூ மாரி கொட்டுறாங்க கிருஷ்ணர் மேல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கோப பாலகர்கள் எல்லாருக்கும் இப்பதான் சந்தோஷமாச்சு. அப்பா என் கிருஷ்ணர் வந்துட்டாரு திரும்ப. கிருஷ்ணர் இல்லாம எப்படி நம்மளால இருக்க முடியும்? அப்படின்னுட்டு எல்லா குழந்தைங்களும், எல்லாம் 5 வயசுக்கும் கம்மியான குழந்தைங்க தானே. எல்லாம் ஓடி வந்து கிருஷ்ணர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிண்டு, கிருஷ்ணர கட்டி பிடிச்சுண்டு, "ஐயோ! அப்பா கிருஷ்ணா நீ வந்துட்டியா? நாங்கலாம் ரொம்ப பயந்துட்டோம் கிருஷ்ணா." அப்படின்னுட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சு குதிச்சு விளையாடுதுங்களாம். சந்தோஷப்படுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பகாசுரன கொன்னதுக்கப்புறம் எல்லாம் வந்து என்ன பண்றாங்களாம், அந்த கன்றுகள், ஏன்னா எல்லாம் கன்னுக்குட்டிய தான் மேய்ச்சுட்டு வந்தாங்க. ஸோ அந்த கன்னுக்குட்டிகள்லாம் மேய்ச்சுண்டு அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப தன்னுடைய இடத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ எல்லாரும் திரும்ப தன்னுடைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க. இப்படி எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அவங்கவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம், கிருஷ்ணர் வந்து இது போல ஒரு பெரிய கொக்கு வந்து முழுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஆ கிருஷ்ணர் என்ன அந்த கொக்கு வந்து கிருஷ்ணர துப்ப ஆரம்பிக்க, கிருஷ்ணர் அதனுடைய அழக அப்படியே கிழிச்சு அத கொன்னுட்டார் அப்படின்னுட்டு அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்களாம், வீட்ல போய் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களாம். இப்ப வீட்டாண்ட அசுரர்கள் வரல. ஆனா குழந்தைங்க போற இடத்துலலாம் அசுரர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் பகுலாஷ்வ ராஜா வந்து கேட்கிறாரு.
இந்த பகாசூரன் முன் ஜென்மத்துல என்னவா இருந்தான்? அவனுக்கு ஏன் இந்த கொக்கு சரீரம் கிடைச்சது? முழுமுதற் கடவுளான அந்த பகவானுடைய கையால இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சே. அப்ப அப்படி என்ன செஞ்சான் இவன் அப்படின்னுட்டு கேக்குறாரு. அப்படி கேட்கும்போது அப்பதான் நாரதர் சொல்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது ஹயக்ரீவன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான். அவனுடைய மகன் உத்கலன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நிமிஷம். உத்கலன் அவன் என்ன பண்றான், நிறைய போர்கள், நிறைய பராக்கிரமசாலியா இருக்கான். நிறைய போரெல்லாம் செஞ்சு தேவர்களையே தோக்கடிச்சிட்டான். தோக்கடிச்சிட்டு சும்மா இருக்கிறது இல்ல, தேவராஜனுடைய கொடைய தூக்கிட்டு வந்துடுறது, எந்தெந்த ராஜா கிட்ட சண்டை போடுறான், எந்தெந்த தேவர்கள்கிட்ட சண்டை போடுறான், அவங்க கிட்ட இருக்கிறத தூக்கிட்டு வந்துடுவான். அவங்களோட பொக்கிஷத்தை தூக்கிட்டு வந்துடுவான். அவங்களுடைய கொடை, அவங்களுடைய ஐஸ்வர்யங்கள், இப்படி எல்லாருடையது தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டான் இவன். ஸோ எல்லாருடைய செல்வங்கள், எல்லாருடைய ராஜ செல்வங்களை அபகரிக்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கும்போது ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த உத்கலன் இந்த கங்கா சாகரம், கங்கை சமுதிரத்துல கலக்கக்கூடிய இடம் கங்கா சாகரம். ஸோ அந்த இடத்துல, அந்த சங்கமம், அந்த இடத்துல ரிஷிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த சித்த முனிவரான ஜாஜலின்ற முனிவர் இருக்காரு. அவருடைய பர்ணசாலை இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அதாவது அங்க அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மீன்களை அப்படியே தூண்டில் போட்டு 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 மீன் பிடிச்சிட்டே இருக்கான். அது அப்படியே இந்த ரிஷி அங்க உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவர் மேல எல்லாம் அப்படியே செதறது. அவர் சொல்றாரு, எப்பா சும்மா இரு, நீ என்ன, நான் எங்க பகவான பக்தி சேவை பண்ணிட்டு இருக்கும்போது நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, அதனால இப்படி பண்ணாத, சொல்ற பேச்சு கேள்வி, இல்லைன்னா வேற தூரமா எங்கேயாவது போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தேவர்களே எல்லாரையும் பார்த்தாச்சு, இந்த ரிஷி என்ன பண்ணிட போறாரு நம்மள அப்படின்னுட்டு கொஞ்சம் அகங்காரம் பட்டுவான் அவன். அகங்காரம் திரும்ப திரும்ப அவன் பண்ணிட்டே இருக்கவே உடனே அந்த ரிஷிக்கு கோபம் ஆயிடுச்சு. உத்கலன் கிட்ட, ஓ தீயவனே, நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப இப்படியே மீன் பிடிச்சு பிடிச்சு மேல எல்லாம் தெளிச்சிட்டு இருக்கேன் மேல, நீ அதாவது மீனை பிடிக்கக்கூடிய கொக்கா மாறு, கொக்கா மாறிப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். ஸோ உத்கலனுக்கு அச்சச்சோ அப்படின்னுட்டு அப்பதான் புரியுது. உடனே அவனுக்கு ரூபம் மாற ஆரம்பிச்சிருச்சு. உத்கலனுக்கு ரூபம் மாற ஆரம்பிச்சிருச்சு. கொக்கு ரூபம் வந்துருச்சு. அப்பதான் அடடா என்னடா இது, இவர் சொன்ன உடனே இப்படி கொக்கு ரூபம் மாறிடுச்சு நம்ம உடம்பு அப்படின்னுட்டு அப்பதான் ஐயோ இவர் பெரிய ரிஷி போல் இருக்கே அப்படின்னுட்டு அவனுடைய அகங்காரத்தை விட்டு, ஏன்னா இதுவரையும் அவன் யாருக்கிட்டையும் சாந்தமா பேசினா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அந்த உத்கலன் அவ்வளோ ஒரு பயங்கரமான அசுரன். உடனே அந்த ரிஷி கிட்ட காலில் விழுந்து வணங்குறான், சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன், நீங்க எவ்வளோ பெரியவர்னு தெரியாம போயிடுச்சு எனக்கு அப்படின்னுட்டு இப்பதான் மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய தபஸ்வி அப்படின்றது தெரியாம இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன் நான். எனக்கு ஏதாவது மோட்ச விஷயம் இருந்தா அப்படி ஏதாவது ஒரு வரத்தை கொடுக்கலாம்ல, என்னையே இப்படி கொக்கா மாத்திட்டீங்க. ஏன்னா நீங்க பகவானுடைய பக்தர்னு இப்பதான் தெரிஞ்சது. ஏன்னா பகவானுடைய பக்தர்களுக்கு மான அவமானம் கிடையாது. அவங்க தங்கத்தையும் மண்ணையும் சமமாக தான் நினைக்கக்கூடியவங்க, சுக துக்கத்தை சமமாக நினைக்கக்கூடியவர்கள். ஸோ உங்களை போன்ற பெரியவங்க, பகவானுக்கு நெருக்கமானவர்கள், ஸோ என்ன போல ஒரு தாழ்ந்தவனை மோட்சத்துக்கு அனுப்பலாம் இல்லையா. நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பிரம்ம பதவி, இந்திர பதவி, சாம்ராட் பதவி, ஸோ அது போல எல்லா பதவியும் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ யோக சித்தி படைத்தவர்கள் நீங்க. ஓ ஜாஜலி முனிவரே, நீங்க சாமானிய மனிதர்களுக்கு தர்ம அர்த்த காமம் அனைத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு தயவு செஞ்சு மோட்சத்தை மட்டும் கொடுத்துருங்களேன். ஏன்னா எனக்கு அப்படியாப்பட்ட பக்தி பண்றதுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பூரண பிரம்மமான அந்த பரமாத்மாவை அடையும் வழியை மட்டும் எனக்கு சொல்லுங்க
அப்படின்னுட்டு அவன் வந்து கேட்குறான். ஸோ நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உத்கலன் வந்து ரொம்ப பாருங்க அவன் பேசின வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லதா சொல்லி குடுக்குறவங்க, எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடியவங்க, நீங்க பகவானுடைய நெருங்கிய பக்தர் அப்படி இப்படின்னு சொல்லவே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு அவன் கேட்கவே, உத்கலனோட இந்த பணிவான வார்த்தைகள்லாம் கேட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். ஏன்னா அவர் வந்து 60,000 ஆண்டுகள் தவம் செய்த ரிஷியாம். யாரு? அந்த ஜாஜலி. ஓகேங்களா? ஸோ அப்படியாப்பட்ட ரிஷி சாபம் குடுத்தா பலிக்காம இருக்குமா? அதனால தான் உடனே அவன் கொக்கா மாறியாச்சு. உடனே ஜாஜலி சொல்றாரு, "ஓகேப்பா, நான் வந்து இப்போ உனக்கு சாபம் குடுத்துட்டேன். நான் வந்து ஒரு ரகசியத்த சொல்றேன். அத போய் நீ பண்ணு" அப்படின்னுட்டு. அதாவது இப்ப நாம இருக்கக்கூடியது என்ன? வைவஸ்வத மனு. ஸோ இந்த வைவஸ்வத மனுவுடைய 28வது சதுர்யுகத்துல துவாபர யுகம் முடிவுல இந்த பாரத வருஷம் மதுரா நகரத்துக்கு பக்கத்துல இந்த விரஜமண்டலத்துல சாக்ஷாத் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போறார். அவர் லீலை செய்ய போறாரு. அந்த விருந்தாவனத்துல அவரு போல கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சிட்டு தன்னுடைய நண்பர்களோட விளையாடுவார். அந்த இடத்துக்கு நீ போனேன்னு வச்சுக்கோ. எப்படி அந்த இரண்யகசிபுக்கே மோட்சத்தை தந்தவர் அவர். உனக்கு மோட்சம் தராம போக மாட்டார். கண்டிப்பா நீயும் வந்து பகவானுடைய லோகத்தை பரமபதத்தை அடைவாய் அப்படின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். ஸோ இப்ப அதனாலதான் அந்த உத்கலன் பகாசூரனாக உருவம் மாறி இப்படி அந்த ஜாஜலியோட வரத்தால கிருஷ்ணருக்குள்ளேயே போய் இவன் ஐக்கியம் அடைஞ்சு பகவானுடைய லோகத்தை கிளம்பி போனான் அப்படின்னுட்டு நமக்கு இப்ப இந்த 5வது அத்தியாயம் முடியுது. ஓகேங்களா? ஸோ 5 அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரம் நம்ம 6வது அத்தியாயம் பார்க்கலாம். இந்த 2 அத்தியாயத்துல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குங்களாமா? ஹரே கிருஷ்ணா.